கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூலு மாலுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டும் இங்கே வந்துடுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இங்கே வந்துடுது. சிட்டியில் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூந்தமல்லி வரைக்கும் இருக்குது, பட் பூந்தமல்லி வரைக்கும் கிடையாது. இது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இடத்துல ஒர்க் நடக்க போகுது. இப்போ பூந்தமல்லிக்கு அடுத்த ஸ்டேஷனே நம்ம சைட்டு தான். கிருஷ்ணகிரி இந்த பக்கம் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குத்தம்பாக்கத்தில் இப்போ வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வராங்க புதுசாக. அதாவது இப்போ மார்ச்சில் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டு நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் ரீச் ஆயிடலாம். பூந்தமல்லி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து நசத்பேட்டையில் இருக்குது. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் ரீச் ஆயிடலாம். எனக்கு இந்த மாதிரி ஐடி ஃபைல் பண்ணலை அந்த மாதிரி கஸ்டமரும் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம லோன் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி பேங்க்ஸும் நம்ம கையில் இருக்குது. சிங்கிள் பெட்ரூம்னா ஒரு 3 மந்த்ஸில் நம்ம 100 டேஸில் முடிச்சு கொடுத்துடலாம். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 4 மந்த்ஸ் ஆகும். கீழே மேலே அதாவது டியூப்ளெக்ஸ் மாடல் அப்படின்னா ஒரு 6 மந்த் கம்பல்சரி ஆகும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 lakhs இருந்தால் போதும், நம்ம வந்து இதில் ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். வணக்கம் நேர்களே, சென்னையில பூந்தமல்லி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துல CMDA அண்ட் ரேரா அப்ரோட் வீட்டு மனைகள் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நாம பார்த்துட்டு இருக்கிற ஹெரோடிகா ஹோம்ஸ் நிறுவனத்தோட தனலட்சுமி நகர் மனைப்பிரிவு பூந்தமல்லியில உடனே வீடு கட்டக்கூடிய பிரைம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தோட MD திரு எட்வின் பிரபு அவர்களிடம் நாம் நிகழ்த்திய நேர்காணலை அடுத்ததாக பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சரி, நம்ம சைட்டை வரும்போதே பார்த்தேன். நம்ம கரெக்டா வந்து பூந்தமல்லி மெட்ரோல ரொம்ப பக்கமா இருக்கு இல்லையா? ஆமா. எக்ஸாக்ட்டா சைட் எங்க இருக்குது? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லி பஸ் டிப்போல வந்து கரெக்டா 2.5 கிலோமீட்டர்ல டுவர்ட்ஸ் நீங்க வந்து பெங்களூர் ரேவ்ஸ்ல டிராவல் பண்ணீங்கன்னா கரெக்டா 2.5 கிலோமீட்டர்ல பெங்களூர் ரேவ்ஸ்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ல, அதாவது வாக்கப் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம பூந்தமல்லி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து நசத்பேட்டையில் இருக்குது. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் ரீச் ஆயிடலாம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை 3ஆக பிரிக்கிறாங்க. சவுத் சைடு போகிறவங்களுக்கெல்லாம் கிளாம்பாக்கம்னு சொல்லி பிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் GNT ரோடு ஃபுல்லாகவே மாதவனும் பிரிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, வேலூர், கிருஷ்ணகிரி இந்த பக்கம் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குத்தம்பாக்கத்தில் இப்போ வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வராங்க புதுசாக. அதாவது இப்போ மார்ச்சில் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டு நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் ரீச் ஆயிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் நம்ம வந்து இந்த தனலட்சுமி நகரை வந்து நம்ம அமைச்சிருக்கோம். சரி, ஃபுல்லாக வந்து வீடுகளாக இருக்கு இல்லையா? உடனே வீடு கட்டலாம். கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபுல்லாகவே வீடு இருக்கு. நீங்கள் அதாவது ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக வீடு இருக்கணும், உடனே வீடு கட்டி வரணும், சைட்டும் நல்லா இருக்கணும், மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கணும், மெட்ரோ லைன் பக்கத்தில் இருக்கணும், பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கணும், ஸோ சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கணும், அதே மாதிரி ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்கணும், காலேஜஸ் பக்கத்தில் இருக்கணும். இந்த மாதிரிலாம் யாராவது எல்லாருமே யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிச்சு ஒருத்தவங்க வராங்கன்னா தாராளமாக இந்த சைட்டு வந்து ஆப்ட் ஆகும். அந்த அளவுக்கு பிரைம் லொகேஷனில் தான் நம்ம சைட்டு போட்டிருக்கோம். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக தெரியும் ஃபுல்லாக வீடு இருக்கும், உடனே வீடு கட்டி வந்துடலாம் தாராளமாக. நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் இருக்குது, என்ன சைஸ், என்னென்ன ஃபேஸிங் இருக்குது, எப்போ லான்ச் பண்ண போகிறீங்க, அதை டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இது இப்போ தான் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 18 சென்ட், டோட்டலாக 34 யூனிட் போடுறோம் நம்ம. ஸோ வந்து இதில் எல்லா ஃபேஸிங்குமே இருக்குது, ஃப்ரெஷ் லே அவுட் தான். ஸோ சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு தார் ரோடு போட்டுடுறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 அடி ரோடு, 30 அடி ரோடு, தார் ரோடு போட்டுடுறோம். ஸோ சுற்றி காம்பவுண்ட் தான், கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் இது. அப்புறம் வந்து ஒவ்வொரு பிளாட்டுக்குமே ட்ரீஸ் வச்சு கொடுத்துட்றோம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் ஹைலைட்லாம் பண்ணுறோம், பெயிண்டிங்லாம் அடித்து கொஞ்சம் 24 hours செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ அந்த ஹைலைட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சோலார் ஸ்ட்ரீட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இன்னும் ஒர்க் ஆரம்பிக்கலன்னு ஒரு 15 நாள் ஒர்க் நடக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம லான்ச்சிங் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நீ இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம லான்ச்சிங் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம சைட்டோட அப்ரூவல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் CMD அப்ரூவல், ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கோம். சரி, நிறைய கஸ்டமர் வந்து ஒரு சின்ன சைஸ்லாம் எதிர்பார்ப்பாங்க, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட், 700 ஸ்கொயர் ஃபீட், அந்த சைஸ்லாம் இருக்குதா? மினிமம் இல்லை, மேக்ஸிமம் இதில் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 794 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தான் அவைலபிள் இருக்குது. மேக்ஸிமம் 2900 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. எவ்வளோ வாங்கிக்கலாம். லோனும் நம்மளுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் எல்லா பேங்க்லையும். ஆக்சுவலாக என்னென்னா சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக டவுன் பேமெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு 50% கேஷ் இருக்குது, 50% லோன் பண்ணால் போதும் அப்படின்றவங்களுக்கு நம்ம லோன் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா பேங்க்லையும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் LIC, IDB, டாடா கேபிட்டல். ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் நிறைய பேருக்கு ப்ரொஃபைல் பக்காவாக இருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஐடி ஃபைல் பண்ணலை அந்த மாதிரி கஸ்டமரும் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம லோன் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி பேங்க்ஸும் நம்ம கையில் இருக்குது. சரி, இப்போ டவுன் பேமெண்ட்னா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் மினிமம்? ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 lakhs இருந்தால் போதும், நம்ம வந்து இதில் ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். சார், இப்போ நம்ம சைட்டஸ் பக்கத்தில் வந்து மெட்ரோ பக்கத்தில் இருக்குது, பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது, அடுத்து புத்தப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. இதனால வந்து இன்னும் இப்போ ஒருத்தங்க இடம் வாங்குறாங்கன்னா அடுத்த இன்னும் ஒரு 1 or 2 yearsல வந்து என்ன மாதிரி டெவலப்மெண்ட் இந்த ஏரியா டெவலப் ஆயிருக்கும்?
இல்லை ஆக்சுவலாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ என்னன்னா இப்போ ரோடு வந்து 6 வேஸாக மாற்றுறாங்க. பெங்களூர் ஹைவேஸ் இப்போ மாற்றிட்டு இருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் தான். அதுலேருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கபிள் 200 மீட்டர் தான். ஸோ நம்ம சைட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மெயின் ரோடு, பஸ் போகிறதே தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூந்தமல்லி வரைக்கும் இருக்குது. பட் பூந்தமல்லி வரைக்கும் கிடையாது, இது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இடத்துல ஒர்க் நடக்க போகுது. இப்போ பூந்தமல்லிக்கு அடுத்த ஸ்டேஷனே நம்ம சைட்டு தான், அடுத்த ஸ்டேஷனு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெவலப்மெண்ட்னு சொல்ல வேணாம். ஏன்னா உங்களுக்கு இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட்டு. ஸோ ஹுண்டாய் கம்பெனிலேருந்து எல்லாமே, செயின் கம்பெனிலேருந்து எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ அதனால் வேலைவாய்ப்புக்கும் சரி, டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, சரியான பயங்கரமான ஏரியா தான் இந்த ஏரியா. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரைம் லொக்கேஷன் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு. புத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அது வந்து பெரிய லெவலில், அதாவது பார்த்தீங்கன்னா 467 கோடியில் 25 ஏக்கர் இங்கே பெரிய எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம மாதவரம் கிளம்பாக்கத்துக்கு அடுத்து புத்தம்பாக்கம் தான். அதே மாதிரி உங்களுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டே இங்கே தான் ஷிஃப்ட் ஆகுது. இனிமேல் சிட்டிக்குள்ள எதுவுமே கிடையாது. சிட்டிக்குள்ள கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூலு மாலுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டும் இங்கே வந்துடுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இங்கே வந்துடுது. சிட்டிக்குள்ள எதுவுமே கிடையாது. ஸோ அதனால இதுக்கப்புறம் பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கும், தாராளமாக இங்கே வந்து வாங்கலாம். இது அடுத்த கோயம்பேடா கூட மாற நிறைய கண்டிப்பாக 100% நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா மார்க்கெட்னா கம்பல்சரி இங்கே வந்து தான் ஆகணும். சரி. ஏன்னா இப்போ கோயம்பேடு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, மார்க்கெட் கம்பல்சரி வந்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் பெங்களூர் சைடு, கர்நாடகா, வேலூர், அப்புறம் கிருஷ்ணகிரி, அப்புறம் தருமபுரி, சேலம் இந்த பக்கம் போகணுன்னா கம்பல்சரி இங்கே தான் பஸ். ஸோ அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு. சரி. இன்னொரு வந்து பரந்தூருக்கும் இதே ரூட் தான் இல்லையா? ஆமாம், ஏன்னா உங்களுக்கு இப்போ பரந்தூர் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா சென்னை ஏர்போர்ட்டோட இதுதான் பெருசாக வரும். ஆமாம். ஸோ அதனால் அதுவும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் பயங்கரமான டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன்னா இது நம்ம பெருசாக எல்லாருக்குமே இதில் நியூஸ் அப்டேட் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பிரைம் லொகேஷன் தான் இந்த பக்கம். சரி, இப்போ வந்து நம்ம சைட்ல வந்து ஒரு பிரைஸ்க்கு இடம் வாங்குறாங்க வச்சுக்கீங்களா, இது டபுள் ஆகிறதுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகும்? ரொம்ப வருஷ கணக்கெலாம் போக வேண்டியதில்லை. இன்றைக்கி நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளே இது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி சைடு இது 3வது ப்ராஜெக்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் வந்து 2900 விற்றுட்டு இருந்தோம். இன்றைக்கி அங்கே 4000 ரூபா போகுது, 1.5 வருஷம் ஆகுது. ஸோ அதனால் பெரிய டியூரேஷன்லாம் எடுத்துக்காது. ஸோ உடனே உங்களுக்கு வந்து டபுள் ஆயிரும். சரி. ஸோ மேக்ஸிமம் இங்கே யாருமே விற்கிறதுக்காகலாம் வாங்குறது இல்லை. ஏன்னா இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறனால இங்கே வீடு கட்டி வரணுன்றக்காக தான் மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பூந்தமல்லி சைடு பார்க்குற காரணமே இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனு, ஸோ பெங்களூர் ஹைவேஸ், அப்புறம் ஃபுல்லாக கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இருக்கிறனால தான் இங்கே எல்லாருமே விரும்புகிறாங்க. ஸோ அதுக்காக தான். பட் அப்ரிசியேஷனும் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சரி. உடனே வீடு கட்டலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கி போடலாம். கண்டிப்பாக தாராளமாக, ரெண்டுக்குமே ஆப்டான சைடு தான். உடனே வீடு கட்டி வரனாலும் தாராளமாக நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க, ஏன்னா ஃபுல்லாக வீடு இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயோ உள்ளே இருக்குது, நம்ம தான் கட்டணுமா அப்படின்ற யோசனைலாம் இருக்க வேணாம். ஃபுல்லாக வீடு இருக்குது, தாராளமாக நீங்கள் உடனே வீடு கட்டிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணாலும் தாராளமாக வாங்கி போகலாம். ஃபியூச்சரில் நல்ல ஒரு அப்ரிசியேஷன். சரி. இப்போ நிறைய பேர் வந்து பிளாட்டாக தேடுவாங்க, ஒரு சில வந்து எனக்கு வந்து வீடாக வேணும்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இங்கே வீடு கட்டி கொடுக்க முடியுமா? தாராளமாக. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடு இந்த லேஅவுட்டில் வாங்கினா நீங்கள் தான் வீடு கட்டி தரணுமா, இல்லை நாங்கள் தனியாக வீடு கட்டிக்கலாமான்னு கூட கேட்பாங்க. அது உங்களோட விருப்பம், கஸ்டமரோட சாய்ஸ் தான். நீங்கள் நாங்கள் கட்டி கொடுக்கணும், தாராளமாக கட்டி கொடுப்போம். அப்படி இல்லை நீங்களே கூட வெளியில் பில்டர்ஸ் வச்சுக்கிட்டா கட்டிக்கலாம். சரி. சப்போஸ் நீங்கள் கட்டி கொடுக்கணும்னா எத்தனை மாதங்களில் கட்டி கொடுப்பீங்க? இல்லை அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பொறுத்து இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் பெட்ரூம்னா ஒரு 3 மந்த்ஸில் நம்ம 100 டேஸில் முடிச்சு கொடுத்துடலாம். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 4 மந்த்ஸ் ஆகும். கீழே மேலே, அதாவது டியூப்ளெக்ஸ் மாடல் அப்படின்னா ஒரு 6 மந்த் கம்பல்சரி ஆகும். சரி, அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துல பக்கத்தில் ஸ்கூல்ஸ், காலேஜில் சொல்லுங்களேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ரூட்டை பற்றி நான் பெருசாக சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. சரி. அதே மாதிரி நம்ம சைட்லேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவலிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், அதாவது லயலோ ஸ்கூல்ஸ் இருக்குது, மார்விக்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, அப்புறம் சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, சங்கர வித்யாலயா ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பனிமலர் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட் வரைக்கும், வெங்கடேஸ்வர இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் அவ்வளோ காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ காலேஜஸ் இருக்குது. சவிதா யூனிவர்சிட்டி இங்கே பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் சவிதா யூனிவர்சிட்டி வேறு இருக்குது, அதுவும் ரொம்ப பக்கத்தில் தான் நம்மளுக்கு. சரி சார், இப்போ நம்ம வந்து இந்த சைட்டில் ப்ரைஸ் இப்போ என்ன போயிட்டு இருக்குது, இது ஆஃபர் இருந்தால் அதையும் சொல்லிடுங்க. இல்லை சைட் ஆக்சுவலாக ஆஃபர் நம்ம சொல்ல முடியாது. நம்ம போடுற ப்ரைஸே வந்து ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி தான், 5200 போடுறோம். ஏன் ஆஃபர் ப்ரைஸ் மாதிரின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சைட்டுக்கு அப்படி
ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி ஒருத்தங்க போடுறாங்க 7,000 rupees போட்டிருக்காங்க. நான் கம்பெனி பேர் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக, நம்மளும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கோம், நம்ம அடுத்த கம்பெனியை டாமினேட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரே இடத்துல போடும்போது கம்பேரிசன் தெரியணும்ல எங்களுக்கு. ஸோ அந்த விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்க போடுறாங்க 7,000 rupees போடுறாங்க. ஸோ நம்ம சைட்டை தாண்டி ஒருத்தர் 200-300 மீட்டரில் தாண்டி போடுறாங்க, அவங்க 6,000 rupees போடுறாங்க. நம்ம சைட்டை தாண்டி 1 கிலோமீட்டர் பின்னாடி போடுறாங்க, இன்னும் டவுனான ஏரியா, அவங்களே வந்து 4,800 rupees போடுறாங்க. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ரைஸ் வெறும் 5,200 தான். ஸோ அதே மாதிரி ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் நம்ம. ஆக்சுவலாக நம்ம லான்ச்சிங்க்கு முன்னாடி, அதாவது ப்ரீ லான்ச்சிங்காக வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக 200 rupees நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம், 5,000 rupeesக்கு கொடுத்துடலாம் நம்ம. சரி நல்ல பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுத்துட்டு. கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் பிளாட்ஸ் தேடுறவங்களா கண்டிப்பாக வந்து எல்லா லேஅவுட்டையும் பார்த்துட்டு தான் வருவாங்க. ஏன்னா நம்ம ஒரு லேஅவுட்டை மட்டும் பார்த்துட்டு வரப்போகிறது இல்லை, பக்கத்தில் உள்ள லேஅவுட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவாங்க. பட் அவங்களுக்கு ரேட்டு கண்டிப்பாக புரியும், ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவாங்க. ஏன்னா பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கே தெரியும் நம்ம ரேட்டு வந்து கம்பேக்டாக இருக்கும். வேறு பேங்க் லோன் ஃபஸ்ட்டு சொன்னீங்க, அது மேக்ஸிமம் எவ்வளோ பேங்க் லோன் பண்ணி கொடுப்பீங்க? ஸோ 85% வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். அதாவது என்னன்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு மாதிரி ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ எல்ஐசி பார்த்தீங்கன்னா 75%, ஐடிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 lakhs மேலே போனால் 80லேருந்து 85% ரிலீஸ் பண்ணுவாங்க. சிலவங்க சவுத் இந்தியன் பேங்க்லாம் கவர்மெண்ட் வழியிலேருந்து 200% ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கஸ்டமர் எந்த அளவுக்கு எப்படி கஸ்டமர் வராங்களோ அவங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம், நம்ம ரெடியாக இருக்கும். சரி. ஸோ அதனால் வந்துட்டாங்க லோனுன்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா அவங்க வெளியில் போக மாட்டாங்க, கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி டாக்குமெண்ட்டை கையில் வாங்கிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இந்த தனலட்சுமி நகர்ல வீட்டு மனை அல்லது தனி வீடு வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துகள்.